உக்ரைன் அரசாங்கம் என்னதான் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் தொடர்ந்து பல தோல்விகளை சந்திச்சாலுமே கூட இந்த போரை அவங்க நிறுத்துற மாதிரி இல்லைங்க. ஸோ ட்ரம்ப் கூட பார்த்தீங்கன்னா இப்போ உக்ரைன் ஒரு டீலை போடுறதுக்கான முயற்சிகள் இறங்கி இருக்கிறாங்க. எதுக்காகனா தொடர்ந்து அமெரிக்காவோட சப்போர்ட்டை அவங்க உக்ரைனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உக்ரைன் போரில் இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, ஸோ அமெரிக்காவும் உக்ரைனும் போட்டுக்க போகிற அந்த டீல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். கூடவே அந்த ஒரு டீலை போட்டுக்கிட்டா அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுமா, ட்ரம்ப் தன்னோட மனசை மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயில்டா இந்த ஒரு வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல ரஷ்ய படைகள் அடுத்தடுத்து தொடர்ந்து அதிரடியா உக்ரைனோட 2 முக்கியமான செட்டில்மெண்ட்ஸை கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பொக்ரோவோஸ்க்கு தெற்கே இருக்கக்கூடிய நோவா வோல்சில்கே அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொக்ரோவோஸ்க்கு வடக்கு பக்கமா டாரட்ஸ்க்குன்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இந்த ரெண்டையுமே இப்போ ரஷ்யா கேப்சர் பண்ணியிருக்குது. ரஷ்ய அரசாங்கம் சமீபத்தில் போக்ரோவோஸ்கில் உக்ரைனுக்கு ஒரு செக் வச்சு உஹ்லடார் பகுதியில் ஒரு அஃபென்சிவை நடத்தி அதை வீழ்த்தி இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த உஹ்லடார் பகுதியை உக்ரைனால் காப்பாற்ற முடியாமல் போனதன் விளைவை இப்போ உக்ரைன் அரசாங்கம் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உஹ்லடாரில் சண்டை போட்ட அதே படைகள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து இந்த நோவா வோல்சில்கே அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியுமே வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே இருந்து இந்த படைகள் தொடர்ந்து முன்னேறும் பொழுது இவங்க வந்து போக்ரோவோஸ்கில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த மெயின் பேட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் வந்து ஜாயின் ஆக முடியும். அது உக்ரைனுக்கு பெரிய சிக்கல். ஸோ இதே நிலைமை தான் பார்த்தீங்கன்னா டோரட்ஸ்க்லையுமே. ஸோ டோரட்ஸ்கில் இருக்கக்கூடிய ரஷ்ய படைகளும் அப்படியே தொடர்ந்து முன்னேறி வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் போக்ரோவோஸ்க் பேட்டில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய படைகளை சமாளிக்கிறதுக்கே உக்ரைன் திணறிட்டு இருக்கும் பொழுது இப்போ சப்சிடரியா இங்க 2 சைடுல இருந்தும் புதுசா ரஷ்ய படைகள் போயிட்டு போக்ரோவோஸ்க சுத்தி வளைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அது உக்ரைனுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் இல்லையா. அது மட்டும் இல்லைங்க, ஆல்ரெடி ரஷ்யா பார்த்தீங்கன்னா இருக்கிற படைகளை வச்சுக்கிட்டே போக்ரோவோஸ்க கிட்டத்தட்ட பாதி என்சர்க்கிள் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சுற்றி வளைச்சாங்க அப்படின்னா போதும், போக்ரோவோஸ்க் ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யா கைகளுக்குள்ள வீழும். மீண்டும் உக்ரைன் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லைங்க, ரஷ்யா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வரைக்கும் வாலண்டியராக ஆர்மியில் சேர்த்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதா செய்திகள் வெளியாகிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இண்டிகேஷன், நாங்கள் போரை நிறுத்துற ஒரு மூடில் கிடையாது, நாங்கள் தொடர்ந்து போரை நடத்துறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் ரஷ்யா வந்து உணர்த்தி இருக்குது. ஸோ அதனால இப்போ உக்ரைன் பிரதமரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் மேற்குலக நாடுகளுடைய ஃபுல் சப்போர்ட்டை வாங்கியாக வேண்டிய தேவை உருவாகி இருக்குதுங்க. ஸோ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சமா உக்ரைனுக்கு கொடுக்கிற சப்போர்ட்டை குறைக்க உக்ரைன் பல இடங்கள்லயும் தொடர்ந்து வீழ்ச்சியை சந்திச்சுட்டு வர்றாங்க இல்லையா. ஸோ இதை ஜெலன்ஸ்கி பார்த்தீங்கன்னா சரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை தேடிட்டு இருக்கும் பொழுது அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப்பே அப்படி ஒரு வாய்ப்பை ஜெலன்ஸ்கிக்கு இப்போ கொடுத்துருக்கா. அப்படி என்ன வாய்ப்பப்பா ட்ரம்ப் ஜெலன்ஸ்கிக்கு கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் கிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறாப்படி. இந்த மாதிரி உங்களுடைய போருக்கு அமெரிக்கா எக்கச்சக்கமாக உதவிகளை பண்ணியிருக்குது, ஆயுதங்களை எல்லாம் நிறையவே வந்து இலவசமாக கொடுத்துருக்குது. ஸோ அதுக்கு கைமாறா உக்ரைன் அரசாங்கம் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸை அமெரிக்காவுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அது என்னப்பா ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த பூமியில் பல்வேறு வகையான கனிம வளங்கள் இயற்கையாகவே உருவாகுங்க. ஆனால் ஒரு சில கனிம வளங்கள் மட்டும் இந்த பூமியில் உருவாகாது. அதை தான் நம்ம ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிப்பா, இந்த பூமியில் உருவாகாதுன்னா அப்புறம் எப்படி உக்ரைனில் மட்டும் அது இருக்குது, உக்ரைனும் இந்த பூமியில் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியோட பல்லாயிரம் ஆண்டுகால வரலாறுல பார்த்தீங்கன்னா பல விண்கற்கள் பூமி மேலே மோதி இருக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மோதக்கூடிய விண்கற்களில் இந்த வகையான கனிம வளங்கள் இருக்கும். ஸோ அது வந்து பூமியில் மோதும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த விண்கற்கள் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் பூமியில் வந்து கலந்துரும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது பூமியினுடைய பல பகுதிகளிலுமே வந்து கிடைக்கும், உக்ரைன் உட்பட. ஸோ உக்ரைனில் இந்த கனிம வளங்கள் கிடைக்குதுன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட விண்கல் அப்படிங்கிறது பூமியில் வந்து உக்ரைன்லேயே வந்து கரெக்டாக மோதி இருக்குது. ஸோ அதனால தான் உக்ரைனில் அந்த கனிம வளம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுலேயும் குறிப்பாக
சைனா தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறத இந்த உலகம் பூரா சப்ளை பண்ணக்கூடிய மிகப்பெரிய சப்ளையர். ஸோ டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஒரு ட்ரேடு வார் வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு எதிராகவும் ஒரு வரி விதிப்பை அமல்படுத்த போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எந்த நாட்டுக்கு எதிராக வரி விதிப்பு பண்ண போகிறாரோ இல்லையோ கண்டிப்பாக சீனாவுக்கு எதிராக வரி விதிப்பு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாகவே எதிர்பார்க்கலாம் இல்லையா. ஸோ சைனாவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அமெரிக்கா போட்ட 10% வரிக்கே கவுண்டர் டேரிஃப் அப்படிங்கிறத அமெரிக்கா மேலே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் அதிக அளவுக்கு ட்ரம்ப் போட சைனாவும் பதிலுக்கு அமெரிக்கா மேலே வரி விதிப்பு அப்படிங்கிறத பண்ணும். இதன் மூலமா பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். அப்படி உறவு பாதிக்கப்பட்டதுன்னா அமெரிக்காவுக்கு இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் உருவாகுங்க. ஏன்னா சைனா தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சப்ளையரு. அது மட்டும் இல்லைங்க, சைனாவுக்குமே இந்த விஷயம் நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ரேட் வார்ங்கிறது வந்தால் சீன அரசாங்கமும் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு போகாமல் டார்கெட் பண்ணுறதுக்கான சான்சஸும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா சைனாவை விட்டுட்டு வேற எங்கேயாச்சும் இருந்து நமக்கு இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது நிறையா கிடைக்காதா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ட்ரம்ப் கண்ணில் பார்த்தீங்கன்னா உக்ரைன் சிக்கி இருக்குது. ஸோ உக்ரைனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இந்த மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதா நம்பப்படுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கிக்கு ட்ரம்ப் வந்து இப்படி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறார். நாங்கள் இவ்வளோ தூரம் உனக்கு உதவி பண்ணோம்ல, இப்போ நீ எங்களுக்கு உதவி பண்ணு, உங்கள் நாட்டோட ரேர் எர்த் மினரல்ஸை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே தாங்க ஜெலன்ஸ்கி இந்த ஒரு வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கான முயற்சிகளை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ கூடிய சீக்கிரம் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத ரெண்டு சைட்லேருந்துமே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கூட ட்ரம்ப் பேசுறதுக்கு முன்னாடி தான் எப்படியாச்சும் ட்ரம்ப் சந்திச்சு பேசிடணும். அந்த பேச்சுவார்த்தையில ட்ரம்ப் உக்ரைனுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுக்கு கன்வின்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே குறியா இருக்கா அப்படி. அதனால ட்ரம்ப் இப்படி சொன்னதையுமே பாத்தீங்கன்னா நேத்து ஜெலன்ஸ்கி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டீலுக்கு நாங்க ஒத்துக்கிறோம், தாராளமா அமெரிக்கா எங்க நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு பதிலாக அமெரிக்க அரசாங்கம் எங்களுக்கு தேவையான உதவிகளை இந்த போர்ல தொடர்ந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, நாங்க தோக்க இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் தொடர்ந்து ரஷ்யா கைகளுக்குள்ள போய்கிட்டே இருக்குது. ஸோ ரஷ்யாவுக்கு ஆல்ரெடி இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குதுங்கிறது ரொம்பவே நல்லா தெரியும். அதற்கு முக்கிய காரணம் சோவியத் யூனியனுடைய ஒரு பகுதியா உக்ரைன் இருந்தப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஜியாலஜிக்கல் சர்வே அப்படிங்கிறது இங்க நடத்தி இருந்திருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமா ரஷ்யாவுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன மினரல்ஸ் இருக்குதுங்கிறதெல்லாம் ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ அந்த இடங்களெல்லாம் பிரைமரியா டார்கெட் பண்ணி வேகமாக கேப்சர் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஆல்ரெடி கிட்டத்தட்ட பாதி ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கிற பகுதிகள் எல்லாம் ரஷ்யா கைகளுக்குள்ள போயிருச்சு. மீதி இருக்கிற பகுதியை நாங்கள் காப்பாற்றணும்னா எங்களுக்கு அமெரிக்காவோட சப்போர்ட் அப்படிங்கிறது தேவை. ஸோ யோசிச்சு பாருங்க, ரஷ்யா இந்த பகுதியெல்லாம் கேப்சர் பண்ணாங்கன்னா இங்கிருந்து கிடைக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸை கண்டிப்பா அவங்களுடைய நட்பு நாடுகளான ஈரான், நார்த் கொரியா, சைனா இந்த மாதிரி நாடுகளுக்கு தான் அவங்க விற்பாங்க. ஸோ அப்படி விற்றாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு கண்டிப்பா இன்னும் பெரிய பிரச்சனையாக தான் மாறும். ஆனா இந்த பகுதிகள் எங்க கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து முழுக்க நாங்கள் அமெரிக்காவுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய டீல் ஒன்று இப்போ அமெரிக்கா முன்னாடி ஜெலன்ஸ்கி எடுத்து வச்சிருக்கிறாருங்க. இது மட்டும் இல்லைங்க, கூடவே சேர்த்து இன்னொரு மிகப்பெரிய ஆஃபரையும் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் எல்என்ஜி ஸ்டோரேஜ் யூனிட்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுனால பல ஐரோப்பிய நாடுகளும் இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்குறத நிறுத்திட்டாங்க. ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் போன வரைக்கும் ஒரு பைப்லைன் வழியா வந்து ரஷ்யா இந்த நாடுகளுக்கெல்லாம் கேஸை சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ ரஷ்யன் கேஸ் இல்லை அப்படின்னதையும் ஆட்டோமேட்டிக்கா இந்த லிக்விஃபைடு கேஸ் அப்படிங்கிறதுனுடைய தேவை ரொம்ப அதிக அளவுக்கு மாறி இருக்குது. அதுலயும் குறிப்பா ரஷ்யா இப்போ கேஸை சப்ளை பண்றதை நிறுத்தினதையுமே பல ஐரோப்பிய நாடுகள்ல இருந்தும் இந்த கேஸுக்கான டிமாண்டுங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குதுங்க. ஆனா ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் எந்த வகையிலும் வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த டிமாண்டை பூர்த்தி செய்யறதுக்கு பல நாடுகளும் அந்த ஒரு சந்தையை கேப்சர் பண்றதுக்கான முயற்சிகள்ல குதிச்சிருக்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு கேஸை ஏற்றுமதி பண்ணா சரியான லாபம் பார்க்கலாம் இல்லையா. ஸோ இந்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கும் அமெரிக்கா முயற்சிகள் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் அமெரிக்காவே போயிட்டு ரஷ்யாவோட கேஸ் பைப் லைனை உடச்சு விடுறது, ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகளை தடுத்து நிறுத்த வேண்டியது. அப்படியே மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நானே அந்த கேஸ் உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்ல ரேட்டுக்கு கொண்டாந்து விற்று பயங்கரமாக லாபம் பார்க்க வேண்டியது. ஸோ இந்த ஒரு மோட்டோவோட பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா இந்த எல்என்ஜி மார்க்கெட்டில் களமிறங்கி இருக்குதுங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய நாடுகள் முழுக்க அவங்களோட இந்த எல்என்ஜி கேஸை கொண்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹப் அப்படிங்கிறது தேவைப்படுது.
தேவைப்படுது. அதாவது ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு இந்த கேஸ் எல்லாம் லிக்விட் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். அப்புறம் அங்க இருந்து பல நாடுகளுக்கும் சுத்தி இருக்கிற நாடுகளுக்கு விநியோகம் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் இந்த கடற்கரையோரம் இருக்கக்கூடிய பல நாடுகள் கூடயுமே வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் மற்ற நாடுகள் கூட எல்லாம் பேசுறீங்க, உங்களுக்கு என்ன இந்த எல்என்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி தானே வேணும், நாங்கள் அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டை எங்கள் நாட்டில் உருவாக்கிக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம், நீங்களே வாங்க அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டை உருவாக்குங்க, உங்களோட எல்என்ஜியை கொண்டாந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, எங்கள் நாட்டிலேருந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் அந்த கேஸை ஏற்றுமதி பண்ணுங்க, நீங்களும் நல்லா சம்பாதிக்கலாம், நாங்களும் உங்கள் மூலமாக இந்த போர்ல தேவையான பலன்களை அடைஞ்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஃபரையும் தூக்கி ட்ரம்ப் முன்னாடி வச்சிருக்கிறாரு ஜெலன்ஸ்கி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல ஆஃபர்ஸை அமெரிக்காவுக்கு கொடுக்கறதன் மூலமாக எப்படியாச்சும் ட்ரம்ப்பை தன் பக்கம் இழுத்தரலாம். ஸோ ட்ரம்ப் ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் காசு அப்படிங்கிறத தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய டீலை கொடுத்தா தன் பக்கம் வந்துடுவாருங்கிற நோக்கத்தோட இப்போ உக்ரைன் செயல்பட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ ட்ரம்ப் இதுக்கெல்லாம் மசிவாரா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ட்ரம்ப் அரசாங்கம் உக்ரைனோட இந்த ஆஃபர்ஸ்க்கு மயங்கி இந்த போரை நிறுத்துறதுக்கு பதிலாக தொடர்ந்து உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த போரை தொடர்ந்து நடத்துவாங்களா, இல்லப்பா உன் ஆஃபர்லாம் எனக்கு வேண்டாம், இந்த போரை நிறுத்துறதா எங்களுடைய முதல் நோக்கம் அப்படின்னு சொல்லி இந்த போரை நிறுத்துறதுக்கான முயற்சிகளை செய்வாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.